الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين أسرفوا لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 20வது தராவி தொழுகை பரிபூரணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் அருள்முறை அல் குர்ஆனிலிருந்து கிட்டத்தட்ட 25 ஜுஸூக்கள் இன்றோடு முடிவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா இன்று தொழுகையில் சூரத்துல் ஹாமீம் சஜிதா, சூரத்து ஷூரா, சூரத்து ஜுஹ்ருஃப், சூரத்து துஹான், சூரத்துல் ஜாசியா போன்ற சூறாக்களை தொடர்ச்சியாக ஓதும் பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த ரமலானின் பரக்கத்தால் நமது வாழ்க்கையின் உண்டான மகிழ்ச்சியையும் அல்லாஹ் என்றென்றும் மேம்படுத்தி தருவானாக. நம் கடந்த கால பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை காரணமாக நமக்கு ஆக்குவானாக. இன்னும் இது போன்ற பல ரமலானை நமது வாழ்நாளில் அடைவதற்கும் அதில் பல நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான கிருபையையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் இப்பொழுதுதான் ஆரம்பமானதை போன்று தெரிகிறது. 20 நாட்கள் நம்மை கடந்து செல்கிறது. ரமதானுடைய மாதம் இப்பொழுதுதான் ஆரம்பமானதை போன்று இருக்கிறது. 20 நாட்கள் ஓடிவிட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கடைசி காலகட்டங்களில் நாட்களின் ஓட்டம் மிக வேகமாக இருக்கும் சொன்னார்கள். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாளை போன்று, ஒரு நாள் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு சில வினாடிகளில் நம்மை விட்டு கடந்து செல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று அதை நமது வாழ்நாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் ஒரு ஜும்மா, ரமதானுடைய 3வது ஜும்மா நாளை நம்மை வந்தடைய இருக்கிறது. வாழ்க்கையில் ஜும்மாவுடைய நாட்களை நாம் அடைகிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து நாம் ஓத வேண்டும். தஸ்பீ நஃபில் போன்ற தொழுகைகளை தொழ வேண்டும். இந்த ரமதானில் இந்த ஜும்மா நமக்கு கிடைத்ததை மிகப்பெரிய பாக்கியமாக கருதி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதையும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை 3 பகுதியாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதலாவது பகுதி 10 நாட்கள், அது ரஹ்மத்துடைய பகுதி. 2வது 10 நாட்கள் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பெற வேண்டிய பகுதி. 3வது பகுதி நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பகுதி. இப்போ 2வது பகுதியினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். பாவ மன்னிப்பு அல்லாஹ்வினிடத்திலே கேட்டு பெற வேண்டிய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானில், இந்த உன்னதமான இந்த நாளின் பொருட்டால் நமது பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. பாவ மன்னிப்பு கேட்பது என்பது லேசாக நாம் நினைத்து விடக்கூடாது. ரமலானுடைய மாதம் கிடைத்து நாம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுவிடம் பெறவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடியிருக்கும் பொழுது மெம்பரிலே பயான் செய்வதற்காக ஏறினார்கள். முதல் படியில் ஏறும் பொழுது ஆமீன், 2வது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன், 3வது படி ஏறும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இது ஒரு புதுமையாக இருந்தது. படியில் ஏறும் பொழுது வேகமாக ஏறுவார்கள், அமர்ந்து விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு படியில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொன்னார்களே, இது ஒரு புது காட்சியாக இருக்கிறதே என்று நினைத்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெம்பர் படியில் என்றும் இல்லாத இன்று
மெம்பர் படியில் ஏறுகிற போது ஆமீன் ஆமீன் சொன்னீர்களே, அதற்கான விளக்கம் என்ன? ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மெம்பர் படியில் ஏறுகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ஒவ்வொரு படியிலும் மூன்று துவாக்கள் செய்தார்கள். ஒரு படி ஏறும் பொழுது ஒரு துவா, 3 துவாக்கள் செய்தார்கள். அவர்கள் துவா செய்ய நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதல் படியில் நான் ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதம் ஒருவருக்கு கிடைக்க பெற்று யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். என்ன சொல்கிறாங்க? ரமலானுடைய மாதம் கிடைத்து அந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்களுக்கு யார் அல்லாஹ்வினிடத்திலே மன்னிப்பை கேட்டு பெறவில்லையோ அவன் அல்லாஹுவின் அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்போ பாவ மன்னிப்பை கேட்டு பெற வேண்டியது எவ்வளோ முக்கியமானது. இரண்டாவது படியில் ஏறுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது படியில் நான் ஏறுகிற போது சொன்னார்கள், உங்களின் பெயர் சொல்லப்பட்டு, யாருடைய பெயர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் அதை கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன். நாங்கள் அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்போமோ உடனே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி அப்படின்னு ஸலவாத்து சொல்லணும். மற்ற பெயர்களை கேட்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது நம்ம சும்மா இருந்தோம்னா அல்லாஹுவின் அருளை விட்டு இவர்கள் தூரமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது படியில் ஏறுகிற போது வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்ற பிள்ளைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்ற பிள்ளைகள் அவர்களின் மூலமாக சொர்க்கத்திற்கு நுழையவில்லை என்றால், வயது முதிர்ந்த பெற்றோர்களை நாம் பெற்றிருக்கிறோம், அவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு உள்ளே அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்புவார்கள்? அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை வாங்கி நம்ம சொர்க்கத்துக்கு உள்ளே போகணும். ஆனால் யார் அது போன்று பெற்றோர்களை வயது முதிர்ந்த நிலையில் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆகவில்லையோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. இந்த மூன்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. துவா செய்தது ஜிப்ரீல், ஆமீன் சொன்னது ரசூலுல்லாஹ். அப்போ எவ்வளவு வலிமையானது, கடுமையானது. அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. லேசாக நாம் நினைத்து விடக்கூடாது. நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் தான் பாவம் செய்துவிட்டால் குற்றத்திற்கு பரிகாரம் அதற்கு லேசான வழிகளை காட்டி தருகிறது. சில மதங்கள் இருக்கிறது, காசு பணங்களை கொடுத்தா பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். நம்மளுடைய பாவம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுத்துட்டா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சில மதங்களில் நாம் குற்றம் செய்துவிட்டால் அவரிடம் போய் சொல்ல வேண்டும், நான் என்னென்ன பாவம் செய்துட்டேன், என்னென்ன பாவங்கள் செய்துட்டேன், இப்படி செய்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அவர் ஒரு கூண்டுக்குள்ளில் நின்று கொண்டு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இன்றோடு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அது மன்னிக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல. யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம செய்த பாவத்தை நாமே நினைத்து மனம் வருந்தி, ரப்பே என் பாவங்களை நீ மன்னித்தருள், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ஆள் இல்லை, நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாகி விடுவோம் அப்படின்னு நம்ம செய்த பாவத்தை நம்ம யாரிடமும் சொல்லாமல் ரப்பிடத்தில் மட்டும் நம்ம பேசணும் சொன்னால் நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு இரவும் தன் கரங்களை வெளியே நீட்டி காத்து கொண்டிருக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அவர்களுடைய பாவங்களையெல்லாம் நான் மன்னித்தருளுகிறேன். அதிகாலையில் அதே போன்று பகலிலே அல்லாஹ் தன் கரங்களை அடியார்களின் பக்கம் நீட்டி கொண்டிருக்கிறான். இரவிலே பாவம் செய்தவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அவர்களின் பாவங்களை நான் மன்னித்தருளுகிறேன். அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியம். அடியார்கள் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதும் அல்லாஹ்வுக்கு பிரியம். அல்லாஹ் மன்னிப்பதையும் பிரியப்படுகிறான், கேட்பதையும் பிரியப்படுகிறான். நம்ம பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டால் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான், அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். தன் அடியான் யாராவது பாவம் செய்துவிட்டு தனக்கென ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் நம்மை தண்டித்திடுவான், நாளை அவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது என்பதை பயந்து, யா அல்லாஹ் இனி இது போன்ற பாவங்களை நான் செய்ய மாட்டேன்
என்று ஒருவன் உறுதியோடு அல்லாஹ்வினிடத்திலே முறையிட்டால் அல்லாஹு தாலா மனமுவந்து அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், பரிசுத்தப்படுத்துகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, சில பேர்கள் இப்படியும் நம்ம நினைக்கலாம், நம்ம தான் நிறைய அமல்கள் செய்துக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம அதன் மூலமாக நம்ம அல்லாஹ்வினிடத்தில் வெற்றி அடைந்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது தான தர்மங்கள், அதிகமாக உம்ரா செய்கிறது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது, மற்ற எத்தனை வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா வணக்கங்களையும் நம்ம அதிகமாக செய்கிறோம். அதனால் அல்லாஹ் நமக்கு மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு ஜுதான் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி என்ன கேட்குறாங்க. அப்துல்லா இப்னு ஜுதான் அப்படிங்கிறவர் ஏராளமான செல்வ பாக்கியங்களை பெற்றவர், மிகப்பெரிய கொடைவல்லல், விருந்தாளிகளை ரொம்ப கண்ணியப்படுத்தக்கூடியவர், தன்னை அண்டி வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியவர். யாராவது சிரமப்படுகிறார்கள் தெரிஞ்சன்னு சொன்னால் அந்த சிரமத்திற்கு முழு பொறுப்பையும் எடுத்து அந்த சிரமத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வார். இப்படி அவரிடத்தில் ஏராளமான நல்ல பண்புகள், நல்ல செயல்பாடுகள். அப்போ ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஆச்சரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபல் யன்ஃபஉஹு தாலிக், இவர் இவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறார, இதுவெல்லாம் இவருக்கு பிரயோஜனம் தருமா அப்படின்னு கேட்குறார். இதுவெல்லாம் இவருக்கு பிரயோஜனம் தருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷாவே, அவருக்கு அது பலன் தராது. ஏன் தெரியுமா? ஒரு தடவையாவது அல்லாஹ்வினிடத்தில் யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு இவர் கேட்டதே இல்லை. ஒரு தடவையாவது என் பாவத்தை நீ மன்னித்தருள் என்று அல்லாஹ்விடம் இவர் கேட்டதில்லை. ஒரு நாளாவது ஒரு தடவையாவது கேட்டிருந்தால் இவருடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்வினிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் அது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வினிடத்தில் முறையிடாததால், பாவ மன்னிப்பு கேட்காததால் இவருடைய நல்ல காரியங்கள் எதுவுமே இவருக்கு பலன் தராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, நம்ம நல்ல அமல் செய்கிறோம் அப்படின்னு நினைத்து நாம் ஏமாந்து விடாமல், நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அறியாமல் எவ்வளவோ பாவங்கள், சொல்லால், செயலால், சிந்தனையால் எவ்வளவோ பாவங்கள் நிகழ்ந்து விடுகிறது. மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், பாவம் செய்தவுடன் மீண்டும் ரப்பிடத்திலே திரும்பக்கூடிய மனிதன்தான் மிகச் சிறந்தவன். அதனால் நம்ம கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுது, ரப்பே என்னை நீ மன்னித்தருள். உலக வாழ்க்கையில் ரப்பிடத்திலே நாம் அழுது பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, எல்லை மீறிய அடியார்களே, வரம்பு மீறி பாவங்களில் ஈடுபட்டு விட்டோம், அல்லாஹ் இதை மன்னிப்பானா என்று நினைக்கும் அளவிற்கு பாவங்கள் நிகழட்டும். அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என் அருளை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். உங்கள் பாவத்தை எல்லாம் விட என் அருள் மிக பிரமாண்டமானது, பெரியது. எவ்வளவு பாவம் செய்துட்டாலும் என்கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க, என் ரஹமத்தோடு அருளோடு உங்களை நான் அணைத்துக் கொள்வதற்கு காத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பீர் சங்கி ரஹிமஹுல்லா அப்படிங்கிற ஒரு மனிதர், அவருடைய குரல் அவ்வளவு அழகா இருக்கும், சிறந்த பாடகர். அவர் பாட ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூரை ஓதுகிற போது பறவைகளெல்லாம் நின்று கேட்கும் சொன்னாங்கல்ல, அத மாதிரி அவர் பாட ஆரம்பித்தால் சிறிய குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று அவர் பாடக்கூடிய அந்த பாடலை கேட்பார்கள். எங்க போறாருந்தாலும் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம், ரசிகர்களுடைய கூட்டம். மிக சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்ந்தார். எப்போ பார்த்தாலும் குடி போதையில தான் இருப்பார், அப்படியே முழு போதையில தான் இருப்பார். பாட ஆரம்பித்தால் அவ்வளவு அழகாக பாடுவார். இப்படியாக அவருடைய காலம் ஓடியது. ரொம்ப சந்தோஷமாக கழிந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. போற இடங்களிலெல்லாம் கண்ணியம், போற இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம், அவர்களை வரவேற்பதற்கு மிகப்பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட 60 வயதை தாண்டினார்.
அவருடைய குரலில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. அந்த குரலில் ரசிக்கக்கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறியது. பலகீனப்பட்டார். அவர்கள் கூட இருந்த கூட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. கடைசியில் உண்ணுவதற்கு கூட வசதி இல்லாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். யாருமே அவரை கண்டுகொள்ளல. அவர் சிறந்த பாடகராக இருக்கிற போது எவ்வளவு பெரிய கூட்டம் அவர்களோடு இருந்ததோ, வயதான போது கூட இருந்தவர்களெல்லாம் தூரமாகிவிட்டார்கள். அடிக்கடி உரையாடுபவர்களெல்லாம் தெரியாதவர்களை போன்று ஆகிவிட்டார்கள். கடைசியில் அவருடைய சொந்த பிரச்சனையை கூட தன்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்பொழுதுதான் அவருடைய மனம் அவரை தட்டியது. ஆகா, இவ்வளவு காலத்தை நீ வீணாக்கி விட்டாயே, உன் கூட இருந்தவர்களெல்லாம் தூரமாகி விட்டார்களே, எப்பொழுது என்ன செய்ய போகிறாய் என்று கவலைப்பட்டவராக இப்பொழுதுதான் ரப்பிடத்திலே அவர் முறையிட்டார். ரப்பே, உன்னை தவிர எனக்கு யாரும் உதவியாளன் அல்ல. நான் கடந்த காலம் 60 ஆண்டு காலங்கள் நான் என்னை நானே ஏமாற்றத்தில் ஆக்கிக்கொண்டு ஏமாற்றத்திலேயே வாழ்ந்து நான் உன்னை விட்டு தூரமாகிவிட்டேன். என்னை மன்னித்தருள் ரப்பே. உன்னை தவிர எனக்கு உதவியாளன் யாரும் இல்லை, உன்னை தவிர எனக்கு மன்னிப்பவன் யாரும் இல்லை அப்படின்ட்டு மன உருகி ரப்பிடத்தில் துவா செய்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 60 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 வயதில் இருந்து அவர் பாடகராக இருந்து குடிபோதையில் இருந்து இப்படியே பாவத்திலேயே கழித்தவர். கடைசியில் மக்களெல்லாம் அவரை விட்டு ஒதுங்கிய போது அவர் கவலையோடு நமது வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே என்று நினைத்து ரப்பிடத்திலே முறையிட்டார். அப்படியே அழுது ரொம்ப கவலையோடு மதீனமா நகரத்தினுடைய கபரஸ்தானிலே அப்படியே கொஞ்ச நேரம் அமர்ந்தார். கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார். அல்லாஹு தாலா ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு உதிப்பை ஏற்படுத்தினான். என் அடியான் ஒருவர் கபரஸ்தானிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது, நீங்கள் சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஸரத் உமர் அவர்கள் இந்த பொருளை எடுத்துக்கொண்டு அந்த கபரஸ்தானை நோக்கி வருகிறார்கள். வந்து பார்த்தா அந்த சொல்லப்பட்டதை போன்று ஒருவர் தூங்கி கொண்டிருக்கிறார், ரொம்ப பலகீனமான நிலையில். ஹஸரத் உமர் அவர்கள் அவர் விழிப்பதை காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஹஸரத் உமர் அவர்களுக்கு தும்மல் வந்து விட்டது. தும்மியவுடன் அந்த சப்தத்தை கேட்டு அவர் விழித்து கொண்டார். விழித்து பார்த்தால் பக்கத்தில் இருப்பவர் யார்? அமீருல் மோமினின் உமர் இப்னுல் கத்தாப். ஆகா, பயந்து நடுங்கினார். ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நடுங்காதீர்கள், நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லாஹு தாலா எனக்கு ஒரு ஞானத்தை, ஒரு உதிப்பை ஏற்படுத்தினான். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும்படி அல்லாஹ் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை முழுமையாக செய்தார்கள். அன்பானவர்களே, இப்போதான் அந்த பீர் சங்கி அப்படிங்கிற அந்த மனிதர் அல்லாஹ்வினிடத்திலே முறையிடுகிறார். இவ்வளவு காலங்கள் பாவம் செய்து ஒரு சில வினாடிகள் உன்னோடு நான் உரையாடியவுடன் ஓடோடி வந்து எனக்கு நீ உதவி செய்த ரப்பே, எவ்வளோ காலத்தை நான் வீணாக்கி விட்டேன். இந்த 60 ஆண்டு காலங்கள் உன்னோடு நான் வாழ்ந்திருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியங்களை பெற்றிருப்பேன் என்று மனமுருகி ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று வரலாற்றிலே நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் அவ்வளோ பெரிய கிருபையாளன். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி, தன் அடியார்களோடு அல்லாஹ் மிக்க கிருபையுள்ளவன், இரக்கம் உள்ளவன். மிருதுவான நிலையில் அல்லாஹு தாலா மக்களிடம் நடந்து கொள்கிறான். அவனிடத்திலே கடுமையான தன்மைகளெல்லாம் இருக்கிறது, அவன் நம்மிடம் இரக்கத்தோடு அவன் நடந்து கொள்கிறான் என்று சொல்கிறான். ஆக அல்லாஹ் நாடுவது, அவன் தேடுவது என்னவென்றால், அடியார்கள் பாவங்கள் செய்துவிட்டால் உடனடியாக தன் பக்கம் வர வேண்டும். இதைதான் அல்லாஹ் விரும்புகிறான், அதைதான் தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். அதற்காகத்தான் இது போன்ற சிறந்த மாதங்களை நமக்கு தந்திருக்கிறான். எனவே இருக்கக்கூடிய ஒரு நாள் ரப்பிடத்திலே அதிகமாக நாம் முறையிட்டு இஸ்திக்ஃபார் செய்து, அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க எதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும்? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, பெருமானாருடைய ஹதீஸை அதிகமாக நமக்கு எடுத்து சொன்னவர்கள். ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்.
இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க மறுமையினுடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது. இந்த உலகத்தை விட மறுமையை அதிகம் நம்பினார்கள். அதனால் அதற்கான தேவைகள் என்ன என்பதை அவர்கள் யோசித்து யோசித்து அதற்கான தேவைகளை தேடி தேடி பெற்றார்கள். அந்த நம்பிக்கை நமக்கும் முழுமையாக இருக்கணும். இந்த உலகம் என்றாவது ஒரு நாள் நம்மை விட்டு தூரமாகிவிடும், நாம் அதை விட்டு தூரமாகி விடுவோம். மறுமையை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் மறுமையை நோக்கி பயணித்து அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஆயுளை தந்து இது போன்ற சிறந்த நாட்களை தந்திருக்கிறான் என்றால் நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம்மை நாமே பெரிதாக நினைத்து ஏமாற்றத்திலாகி இது போன்ற பாக்கியங்களை இழந்து விடக்கூடாது. கிடைத்த காலங்கள் நாட்களை நாம் பாக்கியமாக கருதி ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை நாம் கேட்டு பெற வேண்டும். அல்ல ரஹ்மான் நம்மளுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. உன்னதமான இந்த ரமலானின் பொருட்டால் அல்லாஹ் நம்மளுடைய நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்து மனிதர்களில் புனிதர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. வரும் காலங்களில் அல்லாஹுவை பயந்து சிறிய சிறிய பாவங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மை விட்டு யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அல்லாஹ் அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து கபரை விசாலமாகவும் பிரகாசமாகவும் ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நமது பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான வழிகளில் செலவு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சொர்க்கத்தை நமக்கு நசீபாக்குவானாக. நரகத்தை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. இவ்வுலகை விட்டு நம்முடைய ரூஹு பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா மொழிந்து ரூஹு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று சுவனத்தில் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.